Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahumma antas salam wa minkas salam tabarakta ya dal jalali wal ikram. Rabbi a'inni ala dhikrika wa syukrika wa husni ibadatik. Rabbi qini adhabaka yawma tab'athu ibadak. Rabbi zidni ilma. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. தக்கபல்லல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ், உயர்ந்த ஈமானோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சிஸ்டர்ஸ், அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 85வது சூறாவான அல் புரூஜ் பார்க்க போகிறோம். அல் புரூஜ் அப்படிங்கிறது மக்காவில் அருளப்பட்ட சூறா. இதனுடைய வசன எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. வசனங்களின் எண்ணிக்கை 22. அருளப்பட்ட இடம் மக்கா. அல் புரூஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோள்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கிரகங்கள் அப்படின்னும் சொல்லலாம், கோட்டைகள் அப்படின்னும் சொல்லலாம், விண்மீன்கள் அப்படின்னும் சொல்லலாம். இங்கிலீஷில் வந்து த கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, இந்த புரூஜ் அப்படிங்கிறது ஏன் இந்த சூறாக்கு பெயர் வந்துச்சு? பெயர் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூறாவினுடைய முதல் வசனத்தில் வந்து அல் புரூஜ் அப்படிங்கிற இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இதுக்கு இந்த பெயரே வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வசனம் என்னது? வஸ்ஸமாஇதாத்தில் புரூஜ் அப்படின்னு சொல்லி அல் புரூஜ் அப்படிங்கிற இந்த சொல் வந்து முதல் வசனத்தில் இருக்குது. அதனால தான் இந்த பெயரே வந்து இதுக்கு சூட்டப்பட்டிருக்குது. சரி, இந்த சூறா வந்து இறக்கி வரப்பட்ட காலம் என்ன, எப்போ இறங்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கா நகரத்தில் முஸ்லீம்கள் மேலே வந்து நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, இறை நிராகரிப்பாளர்கள், அவங்க பயங்கரமான கொடுமைகளையும் அநீதிகளையும் முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில், அதாவது எப்படிப்பட்ட கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முஸ்லீம்ஸ் வந்து அந்த நான் முஸ்லீம்ஸ் இறை நிராகரிப்பாளர்களோட அந்த வேதனை, அந்த கொடூரமான அந்த வேதனையை வந்து எப்படி இருந்தாங்கன்னா, இறை நம்பிக்கையிலிருந்தே, அதாவது சிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற அந்த நேரான பாதையிலிருந்தே பிறழக்கூடிய அளவுக்கு கொடுமை பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது அதாவது இறை நம்பிக்கையாளர்களை இறை நிராகரிப்பாளர்களாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் செய்துட்டு இருந்தாங்க. யார்? காஃபிர்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சூறா இறக்கி வரப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இப்போது இதனுடைய மைய கருத்து என்ன, இந்த சூறாவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முற்காலத்தில் எப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்களை வந்து ஒரு தீக்குண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. தீக்குண்டத்தில் போட்டு வேதனை செஞ்சுட்டு யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, கொடுங்கோலர்கள் இருந்திருந்தாங்க. அதை வந்து அஸ்ஹாபுல் உஹ்தூத் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேவா? அஸ்ஹாபுல் உஹ்தூத் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது தீக்குண்டத்தில் போட்டு வேதனை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த கொடுங்கோலர்கள். அப்போது அவங்க வந்து அல்லாஹுடைய சாபத்துக்கு ஆளானாங்க. ஓகேவா? சாபத்துக்கு ஆளானதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்கள அழிச்சிட்டான். ஸோ இப்படி தான் இறை நம்பிக்கையாளர்கள் வந்து வேதனை செய்யப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இறை நம்பிக்கையாளர்களை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வேதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மறுமையில் நரக வேதனை கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இந்த சூறாவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து முக்கியமான ஒரு மைய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக, இந்த இறை நம்பிக்கையாளர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா இந்த உலகத்தில், அவங்களுக்கு நற்செய்தி வேணுமா வேணாமா? அதனால தான் அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிஞ்சிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் படிப்பினையும் வந்து கொடுக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. என்ன படிப்பினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் முஸ்லிம்ஸுக்கு சொல்கிறான், ஃபிரௌனும் இந்த சமூக படைகளும் அவங்களுடைய கதி முடிவில் என்ன ஆச்சு
பார்த்தீங்களா இல்லையா, அதுலேருந்து நீங்கள் படிப்பினை பெற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால கேட்குறான். சரியா? ஸோ இதில் வந்து திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீக்குண்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அஸ்ஹாபுல் உஹ்தூத் அவங்க வந்து எப்படி இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கும் உரித்தானவங்களா ஆனாங்க. இதை வந்து இது மாதிரி தான் எப்படி அவங்க ஆனாங்களோ அது மாதிரி தான் மக்கா நகர தலைவர்களும் இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கும் உரியவர்களாக ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான். ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களை சேர்த்து வச்சு சொல்லும்போது இந்த மக்களுக்கு இன்னும் புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியா தீக்குண்டக்காரர்கள் அப்போ இருந்தாங்க. அதுலேருந்து அந்த அந்த விஷயங்களை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில். அப்போது இந்த முன்னோர்கள் வந்து இப்படி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து எப்படி வந்து இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கு உரித்தானாங்களோ அது மாதிரி தான் நீங்களும் உரித்தாவீங்க. உங்களுக்கும் அதாவது மக்கா நகர தலைவர்களுக்கும் இறை சாபத்திற்கும் இறை தண்டனைக்கும் உரியவர்களாக ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்கிறான். 2வது விஷயமா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் வந்து எப்படி தீக்குண்டத்தில் விழுந்து உயிரை இழந்து எப்படி அதை பொறுமையாக அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்களோ, இறை நம்பிக்கையிலேருந்து கொஞ்சம் கூட பிறழவே இல்லை. அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு உள்ள கஷ்டம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிரும், நம்ம மறுமையில் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை. அப்போது அந்த முழுமையான நம்பிக்கை யார் வச்சுருந்தா? இறை நம்பிக்கையாளர்கள் வச்சுருந்தாங்க. அதனால தான் தீக்குண்டத்தில் போட்டால் கூட அந்த பெரிய அது ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம் தானே. அந்த வேதனையை வந்து அனுபவித்தாலும் அதை வந்து என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் சகிச்சுக்கிட்டாங்க. அதுபோல தான் நீங்களும் எப்போ மக்கா நகரத்தில் அவங்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்ருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், இறை நம்பிக்கையாளர்களும் நீங்களும் உங்களுடைய பாதையிலிருந்து வழுவி போயிடாதீங்க, பிறழ்ந்து போயிடாதீங்க, நீங்கள் சிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற அந்த நேரான பாதையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அதாவது முஸ்லிம்ஸுக்கும் இந்த ஒரு செய்தியை சொல்கிறான். அடுத்ததாக 3வது விஷயமா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த இறைவனை ஏற்கிறதுல இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சோ, கண்டிப்பாக காஃபிர்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாவை நீங்கள் வணங்குங்கன்னு சொன்னால் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு வணங்கிடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு வெறுப்பு தான் இருக்கும். முஸ்லீம்ஸுக்கு மேலே வெறுப்பு இருக்குது. அதாவது அவங்க வழிபடுறதன் மேலே வெறுப்பு இருக்குது. இது வந்து காஃபிர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கும் தெரியும். அது மாதிரி இறை நம்பிக்கையாளர்கள் அவங்க வந்து எப்படி உறுதியோடு இருக்காங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி இருக்காங்க? வெறுப்போடு இருக்காங்க. இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்காங்கன்னா உறுதியோடு இருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அனைவரையும் மிகைத்தவனாக இருக்கிறான். வானம் பூமி இதனுடைய ஆட்சி உரிமையாளன் அவனே தான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து தனக்குத்தானே புகழுக்கு உரித்தானவனும் அவன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய நிலைகளை அதாவது இறை நிராகரிப்பாளர்களோட நிலைகளையும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், இறை நம்பிக்கையாளர்களோட நிலையையும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இந்த இரு கூட்டத்தாருக்கும் அதாவது அவங்களுடைய செயல்களுக்கு தக்க அமல்களுக்கு தக்க வினைகளுக்கு தக்க பலனை வந்து கண்டிப்பாக திட்டவட்டமாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற உறுதியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பிடி வந்து மிக மிக கடுமையான பிடியாக இருக்கும் அப்படிங்கிறத இறை நிராகரிப்பாளர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான், வார்ன் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அதாவது அல்லாஹ் என்ன தெரியுமா இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் என்ன ரொம்ப இருமாப்போடு இருக்கீங்க, ரொம்ப வலிமை மிக்கவங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு தான் படைபலம் இருக்குது, ரொம்ப இந்த உலக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து ஃபிரௌனும் கூட்டத்தாரும் சமுதாயத்தாரும் அழிஞ்சு போனதை பற்றி தெரியலையா? அதாவது இந்த மாதிரியான படைகள் அவங்க அடைஞ்ச கதி என்னன்னு நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டிங்களா? படிப்பினை பெற மாட்டிங்களா? இறைவனுடைய பிடியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? அதாவது அவனுடைய சக்தி வந்து உங்களை சூழ்ந்துக்கும்
அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் எச்சரிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எந்த குர்ஆனை வந்து நீங்கள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, அதில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கீங்களோ, அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியான வார்த்தை அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதாவது அந்த வார்த்தை வந்து யாராலையுமே மாற்ற முடியாதது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படிங்கிற அந்த ஏட்டிலேருந்து பெறப்பட்ட வார்த்தை தான் இந்த குர்ஆன் அப்படிங்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட பலகை அப்படின்னு அர்த்தம். அதாவது இறை தூதர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதங்களுடைய அசலான உறைவிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் தான். ஸோ அங்கேருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நபிமார்களுக்குமே, அதாவது வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் அனைவருக்குமே இந்த மூல நூல் தான், அதாவது உம்முல் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூல வேதத்திலேருந்து தான் வந்து இறக்கி அருளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்குர்ஆன் உள்பட மற்ற அத்தனை, அதாவது இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் எல்லாமே இதிலிருந்து பெறப்பட்டது தான், அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து பெறப்பட்ட ஏடுகள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த அல் புரூஜ் அப்படிங்கிற இந்த சூரா. அல்ஹம்துலில்லாஹ். இதை நன்முறையில் நம்ம புரிந்து ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம வந்து 85வது சூறாவான அல் புரூஜில் 22 ஆயத்துக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 1லேருந்து 5 ஆயத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாம். அல் புரூஜில் முதல் ஆயத்து வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். வஸ்ஸமா அப்படின்னா வானத்தின் மீது சத்தியமாக. வஸ்ஸமாஇ அப்படின்னா பை த ஸ்கை, வானத்தின் மீது சத்தியமாக. ذاتில் புரூஜ். ذات அப்படின்னா கண்டெய்னிங் அப்படின்னு அர்த்தம், அதாவது நிறைந்த அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? அல் புரூஜ் அப்படிங்கிறது வந்து கோள்கள், இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோள்கள், விண்மீன்கள், தாரகைகள், இந்த மாதிரியா. ஸோ இது வந்து கோள்களையுடைய வானத்தின் மீது சத்தியமாக, அதாவது கோள்கள் நிறைந்த வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு இதுக்கு சொல்லப்படுது. அதாவது இது வந்து இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க, உறுதியான கோட்டைகளை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னும் இதுக்கு சொல்லப்படும். அதாவது விண்ணுனா வானம், வானத்தில் பெரிய பெரிய தாரகைகள், கோள்கள், இதெல்லாத்தையுமே இது வந்து குறிக்கும். ஸோ இது வந்து என்னென்னா உறுதியான கோட்டைகள். இப்போ வந்து புர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, புர்ஜ் கலிஃபா அப்படின்லாம் நம்ம வந்து உயரமான கட்டிடம் இருக்குது, இங்கே யுஏஇயில் இருக்குது, துபாயில். ஸோ இந்த மாதிரி டவர் அப்படின்னு சொல்லுவோம், உயரமானதுக்கு பேர் வந்து புர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் புரூஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வருது. அதாவது ரொம்ப உயரமானது, அண்ணாந்து பார்க்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியாக புர்ஜ் அப்படிங்கிறத வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள், அதாவது அந்த நட்சத்திரங்கள் வானத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நுஜூம் அப்படிங்கிறதும் நட்சத்திரம் தான். நஜ்மு, நுஜூம் அப்படின்னா, நஜ்முனா நட்சத்திரம், நுஜூம்னா நட்சத்திரங்கள் அப்படின்னா அதுக்கு பன்மையில் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்த்திங்களா, ட்விங்க்லிங் ஆகிட்டே இருக்கும், மின்னிக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாமே நுஜூம், நஜ்முன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கவாக்கிப் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். கவாக்கிப்னா என்ன? அதாவது அந்த கோள்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், ஃபேமாக அது வந்து அங்கே அந்த அந்த உரித்தான இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்கும். அது தான் கவாக்கிப் அப்படின்னும் சொல்லப்படும். இதெல்லாம் முன்னாடி உள்ள சூராஸில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த புர்ஜு, நுஜூமு, கவாக்கிபு இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள், விண்மீன்கள், தாரகைகள், கோள்கள், அதாவது அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? இதெல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியதாக தான் இருக்கும்.
ஸோ இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸ்வேர் பண்ணுறான், அதாவது சத்தியம் செய்கிறான். எதன் மீது சத்தியம் செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறுதியான கோட்டைகளை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக, அதாவது கிரகங்களை உடைய வானத்தின் மீது பிரமாணமாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து எப்போவுமே சத்தியம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாட்சியாக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, அது ஒரு சாட்சியாக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சைனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பொதுவாகவே நம்ம வந்து எதுக்கு சத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை யாராவது நம்பணும் அப்படின்னா நம்ம சத்தியம் பண்ணுவோம் இல்லையா. நம்மளை வந்து நம்பணும், நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறது எதுக்கு, நம்ம வந்து நான் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கேன், என்னை நம்பு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் ஒரு மனுஷன் வந்து சத்தியம் பண்ணுவான் இல்லையா. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட சத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்களும் பிரம்மாண்டமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சத்தியம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு விட்னஸாக இருக்கும், ஒரு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. ஸோ இவ்வளவு விஷயங்களுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த தாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசஸர் அப்படின்னு அர்த்தம், அதாவது உடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வசமாயி தாத்தில் புரூஜ், இந்த தாத் அப்படிங்கிறது வானத்தின்ல வந்து இது வந்து உடையதாக இருக்குது, வானம் வந்து உடையதாக இருக்குது. எதை உடையதாக இருக்குது, அல் புரூஜ உடையதாக இருக்குது. ஓகேவா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம இதெல்லாமே வந்து புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போது இந்த வானத்தை பற்றிலாம் சொல்கிறான். நம்ம என்ன அதாவது ஆஸ்ட்ரானமிலாம் படிச்சிருக்கோமா, நமக்கு எது இதை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அக்கால மனிதர்கள் வந்து, அதாவது அந்த காலத்தில் மக்கா நகரத்திலேயே வந்து எப்படிப்பட்ட ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உலூமன் நுஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி இருந்துச்சு. ஒரு அதாவது நட்சத்திரங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு நாலேஜ், அந்த ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஓகேவா. ஸோ நிறைய சஹாபாக்களுக்கு வந்து இந்த நட்சத்திரங்களை பற்றின அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாலாம் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லப்படுது ஹதீதுகளில். ஓகேவா. அந்த அளவுக்கு உலூமன் நுஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களை பற்றிலாம் படிச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் வந்து 12 ராசிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வானம் வந்து 12 ஏரியாஸாக டிவைட் ஆகிருக்கும். தமிழை வந்து அந்த ராசிகள்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஹோரோஸ்கோப் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. இருந்தாலும் இதை வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கோம், இந்த 12 ராசிகளை. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு பிரிவையும் வந்து சூரியன் வந்து கடக்கும் போது அப்போ தான் வந்து இந்த வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான காலநிலைகள் தான் மாறுதல் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரெவல்யூஷன்னால் ஏற்படுது அப்படின்னு நம்ம சயின்ஸில் படிப்போம். பட் ஈவன் தோ இந்த மாதிரியான 12 விஷயங்கள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இந்த மாதிரியான அதாவது கால நிகழ்வுகள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து அறிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது மேலே வாக்களிக்கிறான். ஸோ இந்த மாதிரியான இது மேலே வாக்களிக்கப்பட்ட நாளான மறுமை மேலேயும் இறைவன் வந்து சத்தியம் செய்கிறான். ஓகேவா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வந்து அடுத்த ஆயத்தில் நம்ம பார்க்கலாம். வல் யௌமில் மௌஊத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மௌஊத் அப்படிங்கிறது வந்து ப்ராமிஸ் பண்ணுறது. அதாவது எப்படிப்பட்ட டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட டே, வாக்களிக்கப்பட்ட இறுதி நாளின் மீதும் பிரமாணமாக. வல் யௌமி அப்படிங்கிறது நாள் மீது சத்தியமாக. அந்த வாவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாவுல் கசம் அப்படின்னு சொல்லுவோம் அரபிக்கில். ஓகேவா. வஸ்ஸமா ஈல உள்ள வாவு, அப்புறம் வல் யௌமி அதில் உள்ள வாவு, இதெல்லாமே வந்து வாவுல் கசம் அப்படின்னு சொல்லப்படும், அதாவது சத்தியத்திற்குரிய வாவுது. ஸோ இதில் வந்து அல் மௌஊத் அப்படிங்கிறது வந்து வாக்களிக்கப்பட்ட மறுமை நாளின் மீதும் சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் பண்ணுறான். ஸோ இந்த ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரூஜ் மேலே சத்தியம் பண்ணுறான். ஃபோர்ட்டுன்னா என்ன, டவர்னு சொல்லலாம், உயரமானதுன்னு சொல்லலாம், கோட்டை, உறுதியான கோட்டையை சொல்லலாம், தாரகைகள், கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த புரூஜ். அதுக்கு அடுத்ததான் அல்லாஹ் சத்தியம் பண்ணுறது ப்ராமிஸ்டு டே. எது மேலே, இந்த ரெசரக்ஷன் டே, அதாவது வாக்களிக்கப்பட்ட நாள், மறுமை நாள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல், அதாவது அல் யௌமி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள்.
அதாவது வாவ் போட்டுட்டு அல் யௌமி. அல்லன்னு பொதுவாக போடுறது அப்படிங்கிறது வந்து அரபிக்கில் குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட அதாவது ஸ்பெசிஃபிக் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிங்குலர் ஒருமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுலேயே நமக்கு தெரியும் இந்த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு நாள் தான் இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் டேங்கிறது அந்த ஒரு நாள் தான். சுபஹானல்லாஹ். அந்த ஒரு நாளை பற்றி குறிக்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வல் யௌமில் மஊத் அப்படின்னு சொல்லி அந்த அல்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஒரு ஹர்ஃபை பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுபஹானல்லாஹ். ஸோ இதில் வந்து உள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமான விஷயங்கள் சுபஹானல்லாஹ். இது தஃப்சீர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை பற்றிலாம் படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக 3வது ஆயத்து என்ன பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வஷாஹிதின் வ மஷ்ஹூத். ஷாஹிதின் அதாவது இதில் உள்ள வா வந்து மேலும் மற்றும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஷாஹித் அப்படிங்கிறது விட்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்ததாக வ மஷ்ஹூத். இந்த வாவ் அப்படிங்கிறதும் மேலும் மற்றும் அத்தஃபா வரக்கூடிய வாவ் அது ஹர்ஃப் அத்தஃப் அப்படின்னு சொல்லுவோம். மஷ்ஹூத் அப்படின்னா வாட் இஸ் விட்னஸ்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது சாட்சியாளர் மீது சத்தியமாக, சாட்சி ஆக்கப்பட்ட மீதும் சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். சாட்சியாளர் மீது சத்தியமாக, சாட்சி ஆக்கப்பட்டதன் மீதும் சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது மேலும் பார்க்கின்றவர் மீதும் பார்க்கப்படும் பொருளின் மீதும் சத்தியமாக அப்படின்னும் அர்த்தம். அதாவது சாட்சி கூறுபவன் மீதும் சாட்சியம் சொல்லப்படுவதின் இறுதி நாளின் மீதும் பிரமாணமாக அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தைக்கு சுபஹானல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்கள் வந்து எக்கச்சக்கமான அர்த்தங்களை கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ். அதாவது பார்க்கின்றவர் அப்படிங்கிறது வந்து மறுமை நாளில் ஆஜராகக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் இது வந்து குறிக்கும். ஓகேவா? பார்க்கப்படுவது அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மறுமை நாள் அப்படிங்கிறது தான். அந்நாளில் தோன்றக்கூடிய அந்த கடுமையான அனைத்து நிலைமைகளையுமே வந்து அனைவருமே பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இது சொல்லப்படுது. ஸோ சாட்சியாளர் அப்படிங்கிறது இதில் வந்து விட்னஸ் அப்படிங்கும் போது விட்னஸ் அப்புறம் விட்னஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். சாட்சியாளர் சாட்சியாக்கப்பட்டது அப்படிங்கும் போது இந்த சாட்சியாளரை பொறுத்த வரைக்கும் முஃபஸ்ஸிரீன்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ் ஒரு 11 விஷயங்கள், 11 இல்லை 13 15 விஷயங்களுக்கு மேலே சொல்லப்படுது. சுபஹானல்லாஹ். ஓகேவா? ஸோ சாட்சி அப்படிங்கிறத வந்து 15 விஷயங்கள் வந்து குரான்லையும் ஹதீஸ்லையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அவ்வளவு விஷயங்கள் வந்து இது இருக்குது. ஸோ விட்னஸ் அப்படின்னா ஷாஹிதுன்னு சொல்லுவோம். விட்னஸ்டு அப்படின்னா மஷ்ஹூத் அப்படின்னு சொல்லுவோம். சுபஹானல்லாஹ். இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஷாஹித் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், நம்ம வந்து இப்போது ஷஹாதா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, டு பேர் விட்னஸ். அதாவது நம்ம வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஒரு நான் முஸ்லீமாக ஆகணும் அப்படின்னு சொன்னாலே உடனே இந்த இஸ்லாத்துக்குள்ளே நுழையணுன்னாலே என்ன சொல்லிக் கொடுப்போம், ஷஹாதா தான் சொல்லிக் கொடுப்போம். அவங்க வந்து உறுதியாக நம்பணும் இல்லையா, சாட்சி சொல்லணும். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வந்து அல்லாஹ்வினுடைய அடிமையும் தூதருமாக இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட தகுதியானவன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சாட்சி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது பேர் தான் வந்து என்ன சொல்கிறது, ஷஹாதா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரானில் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த ஷாஹித் மஷ்ஹூதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மறுமை நாள் வந்து அது எப்படி இருக்கும்னா நமக்கு ஷாஹிதாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சுபஹானல்லாஹ், அதாவது எல்லாமே வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மறுமை நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ மறுமை நாள் வந்து மஷ்ஹூதாக இருக்கும். நம்ம அங்கே நிற்கக்கூடிய நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம்னா ஷாஹிதாக இருப்போம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ்வின் படைப்புகள், அல்லாஹ்வினுடைய படைப்புகள், அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறது சாட்சி, அதை சொல்லக்கூடிய அனைவருமே வந்து மஷ்ஹூத். ஓகேவா? சாட்சியாளர்கள். அடுத்ததாக 3வது விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அரபுகளாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நகரங்களாக இருக்கட்டும், அதாவது இந்த
இவங்கெல்லாம் அராப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி பயணப்பட்டவங்க. ஸோ அவங்க வந்து ஷாஹிதா இருப்பாங்க. எதுக்கு ஷாஹிதா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பல ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊர்களுக்கு இவங்க வந்து சாட்சியாளர்களாக இருப்பாங்க. ஸோ அது வந்து மஷ்ஹூத். ஓகேவா, அழிக்கப்பட்ட நகரங்கள் வந்து மஷ்ஹூத். அதை அதை பார்த்தாங்க, இப்போ பார்த்தாங்க இல்லையா, இப்போ சமூது நகரம் அழிக்கப்பட்டுச்சு, சமூது சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு, அந்த அந்த இடங்கள் வந்து எப்படி அழிஞ்சிச்சு அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாமே வந்து அந்த மிடில் ஈஸ்ட் அந்த பகுதிகளில் இருந்த ஒரு பகுதிகள் தான். அதனால் அந்த மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த அரப்ஸ் வந்து ஷாஹிதா இருக்காங்க, அந்த அழிக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே மஷ்ஹூதாக இருக்குது. அடுத்தது 4வது விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாவே வந்து ஷாஹிதா இருக்கிறான். ஓகேவா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே ஷாஹிதா இருக்கான். அதாவது நம்ம எல்லாருமே மஷ்ஹூதா இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அல்லாவை வந்து அல்லாஹ் தான் ஒரு இறைவன் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கிறோம் இல்லையா. அதாவது கெஃபா பில்லாஹி ஷஹீதா அப்படின்னு சொல்லப்படும். கெஃபா பில்லாஹி ஷஹீதா, அதாவது அல்லாவே நமக்கு வந்து போதுமானவனாக இருக்கிறான், நம்ம அவனே நமக்கு சாட்சியாளராக இருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 4வதாக சொல்லப்படுது. 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமல்கள். ஓகேவா, அதாவது மலக்குமார்கள் வந்து நம்மளுடைய அமல்களை எழுதிட்டுருக்காங்க. அது வந்து ஷாஹிதா விட்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது ஷாஹிதா இருக்குது. நம்ம செயல்கள், நம்மளுடைய அமல்கள் எல்லாமே மஷ்ஹூதா இருக்குது. ஓகேவா, இந்த விஷயமும் சொல்லப்படுது. 6வது விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, மலக்குமார்கள் ஷாஹிதா இருக்காங்க, அவங்க வந்து சாட்சியாளர்களாக இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா, அவங்க வந்து எப்படின்னா, அதாவது மறுமை நாள் அன்றைக்கி அவங்க வந்து இறங்கி வருவாங்க. எப்படி இறங்கி வருவாங்க, சஃபா வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. அவங்க வந்து அதாவது மலக்குமார்கள் வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, சஃபா வந்து நிற்பாங்க. ஸோ அவங்களே வந்து மஷ்ஹூதாவும் இருப்பாங்க. ஓகேவா, அதாவது நம்மளும் அதை வந்து கண்ணால் பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் 8வது விஷயம் என்ன அப்படின்னு, அதாவது 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஷாஹிதா இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மஷ்ஹூதா இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து சாட்சியாளராக இருப்பாங்க. மஷ்ஹூத் வந்து சாட்சியாக்கப்பட்டது, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அவங்க வந்து நேரில் வந்து பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால். ஸோ மெசேஜை கொண்டு வரக்கூடியவங்களும் வஹியை கொண்டு வரக்கூடியவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஸோ இந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் வந்து வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிளியரான ஒரு பிக்சராக பார்த்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் 8வது விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரமே வந்து சாட்சியாளராக இருக்குது. சூரா அஸ்ரில் பார்க்குறோம், வல் அஸ்ர் வலையாலின் அஷ்ர், அதாவது வல் அஸ்ர். இதுவும் வந்து இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். இந்த சூறாலையும் பார்த்திங்கன்னா நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மனிதன் வந்து லாஸில் இருக்கான் பார்த்திங்களா, அதாவது நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மனிதன் வந்து அங்கே மஷ்ஹூதாக இருக்கிறான், நேரம் வந்து அங்கே ஷாஹிதா இருக்குது. ஓகேவா, அடுத்ததாக 9வது விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து நமக்கவே வந்து ஷாஹிதா இருக்கும். அதாவது நம்ம வந்து நம்ம அந்த நாளில் வந்து மறுமை நாளில் பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது நம்ம உடம்பு வந்து இப்போது ஷாஹிதா இருக்கும். நம்மளுடைய அமல்கள், செயல்கள் எல்லாமே வந்து, அதாவது அது வந்து மஷ்ஹூதா இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம நிறைய குர்ஆன் வசனங்களில் இதை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 10வது விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஷாஹிதா இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உம்மத்துக்கு. ஓகேவா, நம்ம எல்லாருமே வந்து மஷ்ஹூதா இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து வந்து ஷாஹிதா இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள மற்ற எல்லாருக்குமே. ஓகேவா, மற்ற மனிதர்கள் இப்போ எல்லா நபிமார்கள் அவங்களுடைய சமூகம் எல்லாரும் இருப்பாங்க மறுமை நாளில். அப்போது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து தான் எல்லாருக்குமே சாட்சியாளர்களாக இருப்பாங்க. ஓகேவா, ஷாஹிதா இருப்பாங்க. அடுத்ததான் 12வது விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஷாஹிதா இருப்பாங்க.
ஓகேவா? அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஹவாரியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஸோ அந்த அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு அவங்களுக்கும் இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஷாஹிதா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து அதனால தான் நம்ம வந்து ஒரு அழகான துவாவ கூட கேட்குறோம். என்ன துவா? ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅன ரசூல ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரப்பே, அதாவது நாங்கள் எல்லாமே நம்பிக்கை கொண்டோம். எதன் மேலே? அதாவது பிமா அன்சல்த வத்தபஅன ரசூல, அதாவது நீ வந்து ரசூலுக்கு இறக்கி வச்சியே, அந்த இது மேலே நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த வேதத்தின் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உன்னுடைய தூதரையும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களை வந்து நீ சாட்சியாளர்களோட எங்களையும் நீ சேர்த்து எழுதிடு. ஓகேவா? ஃபக்துபு மஅ ஷாஹிதின், அதாவது உங்களை வந்து சாட்சியாளர்களோட நீங்கள் வந்து எங்கள் பேரையும் சேர்த்து எழுதிடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் 13வது விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து சாட்சியாளராக இருப்பாங்க, ஷாஹிதாக இருப்பாங்க. எதுக்கு? அவங்களோட சொந்த நிராகரிப்புக்கே சாட்சியாளராக இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட சொந்த நிராகரிப்பு மஷூத் ஆகிடும். சரி, அவங்களுடைய குஃப்ரு வந்து மஷூத் ஆகிடும். அடுத்ததாக 14வது விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் வந்து சாட்சியாளராக இருப்பான். அவனுடைய ஒட்டுமொத்த மெசேஜ், ஒட்டுமொத்த வஹி அறிவித்த, அந்த இறுதி நம்பிக்கை அறிவித்த அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாஹ் சாட்சியாளராக இருப்பான். சுபஹானல்லாஹ். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் இதை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் 15வது விஷயமாக என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வெள்ளிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஷாஹிதாக இருக்கும். அரஃபா அப்படிங்கிற இது வந்து மஷ்ஹூதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ ஃப்ரைடே வந்து சாட்சியாளராக இருக்கும். அதை வந்து அந்த டே ஆஃப் அரஃபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மஷ்ஹூதாக இருக்கும். சுபஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஆயத்து மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஷாஹித் மஷ்ஹூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை வந்து கொடுக்கக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அடுத்த ஆயத்தை பார்க்கலாம். 4வது ஆயத்து. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத். குத்தில அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா? டெஸ்ட்ராய்டு. அஸ்ஹாபுல் அப்படின்னா, அஸ்ஹாபு அப்படிங்கிறது வந்து த கம்பேனியன்ஸ். அல் உஹ்தூத் அப்படின்னா பிட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது குத்தில அப்படின்னா அழிக்கப்பட்டார்கள். அஸ்ஹாபுல் உஹ்தூத் அப்படின்னா அகல்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அகலுடையவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி தான் மக்காவாசிகளும் அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது அகழ்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, அகழ்காரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீக்குண்டத்தார் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? தீக்குண்டத்தார் அப்படின்னா என்ன? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அகலுடையவர்கள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு அர்த்தம். அந்த தீக்குண்டத்தார் அப்படிங்கிறது வந்து, அதாவது குழிகள், பெரிய பெரிய குழிகள், கொஞ்சம் நஞ்சம்ல, ரொம்ப பெருசு. அந்த குழிகள் எல்லாத்தையும் தோண்டி அதில் வந்து தீயை மூட்டிட்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களை வந்து அதில் தூக்கி எறிவாங்க. அவர்கள் வந்து தீயில் எரிந்து கருகிறத அவங்களுடைய கண்களால் ரசித்து பார்த்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாசமாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற இந்த கருத்து வந்து இதில் இருக்குது. ஓகேவா? அகலுடையவர்கள் கொல்லப்பட்டனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி வந்து இறை நம்பிக்கையாளர்கள் அந்த தீக்குண்டத்தில் போட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நாசமாக்கப்பட்டாங்க. அவங்க மேலே வந்து இறைவனுடைய சாபம் இறங்கிடுச்சு. அவர்கள் வந்து வேதனைக்குரியவர்களாக ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? ஸோ அகலுடையவர்கள் கொல்லப்பட்டனர். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அப்படின்னா அகலுடையவர்கள் கொல்லப்பட்டனர். சரி, இப்போது அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்கள். அடுத்த ஆயத்தில் அந்நாரிதாத்தில் வக்கூத். அந்த குழி எப்படி பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்நார் அப்படின்னா நெருப்புடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். தாத்தில் வக்கூத், அதாவது தாத்தில் வக்கூத். தாத் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பொசஸ், அதாவது உடையது அப்படின்னு அர்த்தம். அல் வக்கூத் அப்படிங்கிறது வந்து விறகுகள். ஓகேவா? விறகுகள், அது விறகுகள் போட்டெரித்த நெருப்பு அகல். அதாவது அக்குழி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிபொருள்களையுடைய நெருப்பு குண்டம் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ அது எப்படிப்பட்ட தீக்குண்டம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நல்லா கொழுந்து விட்டு எறியக்கூடிய எரிபொருள் இருந்துச்சு அப்படின்னு இதில் சொல்லப்படுது. சுபஹானல்லா. இது வந்து இது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது அன்னாரி தாத்தில் வக்கூத் அப்படின்னா, அன்னார் அப்படின்னா அந்த நெருப்பு, தாத் அப்படின்னா ஃபுல்லாக, அதாவது அந்த ஃபுல்லாக அந்த நெருப்பு குண்டம் ஃபுல்லாகவே உடையதாக இருந்துச்சு. எப்படிப்பட்டது? வக்கூத், அதாவது ஃபியூவல், எரிபொருளாக. ஸோ கண்டெய்னிங் த ஃபயர் ஃபுல் ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்து வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி தாத்தில் வக்கூத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குத்தில அப்படின்னா இது வந்து அதாவது கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹி வாஸ் கில்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு சாபமாகவும் இருந்துச்சு. அதாவது என்ன உஹ்தூத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள், ஓகேவா? உஹ்தூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள், அதாவது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஷேப்பு வந்து ரெக்டாங்குலராக இருக்கும். ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்கிளுக்கு தமிழில் என்ன? செவ்வகம்னு நினைக்கிறேன், சரி தெரில. அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து இந்த கிரவுண்டில் வந்து குழியை தோண்டி, டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழியை தோண்டி ரொம்ப பெருசாக அதில் வந்து போடப்படுறது, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த உஹ்தூத் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அஸ்ஹாப் அப்படிங்கிறது இந்த சாஹிப் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்றது தான். கம்பேனியன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, இங்கிலீஷில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, மாஸ் ஜீனோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஒரு அதாவது அந்த கூட்டத்தையே டோட்டலாக அழிக்கணும் அப்படின்னு நினச்சா, அந்த இப்போ வந்து ஒரு இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த இனமே அழிஞ்சு போகிறதுக்கு பேர் தான் மாஸ் ஜீனோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக வந்து இவங்களை அந்த மாதிரி மாஸ் ஜீனோசைடு பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? இப்போ நம்ம உள்ள காலகட்டத்தில் நம்ம கண்ணால் பார்த்த விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் நிறைய நடந்துச்சு. அந்த மாதிரி பல நாடுகளில் வந்து டோட்டல் மாஸாகவே வந்து எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியாக வந்து பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டி அதில் வந்து இறை நம்பிக்கையாளர்களை அப்படியே எரித்து அப்படியே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் அப்படி எரிச்சேன்னா உனக்கு மறுமையில் நரகம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்கிறான். ஸோ அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா ஆயிட்டாங்க? நரகத்தில் எரிக்கப்பட்டவங்களா ஆவாங்க. அஸ்ஹாபுல் உஹ்தூத் அப்படின்னா கம்பேனியன்ஸ் ஆஃப் த ஃபயர் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி நீ இறை நம்பிக்கையாளர்களை பண்ணினா உனக்கு வந்து மறுமையில் நெக்ஸ்ட் லைஃப்பில் அதுதான் ரியாலிட்டி. அங்கே தான் உனக்கு வந்து நீ எப்படிப்பட்டவனாக இருப்ப? கம்பேனியன்ஸ் ஆஃப் ஃபயராக இருப்ப. நீ வந்து அஸ்ஹாபுல் உஹ்தூதாக இருப்ப அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்கிறான். அன்னாரி தாத்தில் வக்கூத் அப்படின்னா அந்த ஃபயர் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஃபுல்லாக ஃபியூவலாக தான் இருந்துச்சு, ஓகேவா? ஃபயல் வந்து எப்படின்னா, அதாவது ஃபியூவல் அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும், எரிபொருள்லாம் இந்த உலகத்தில் எப்படி சொல்லுவோம்? இந்த விறகு, அப்புறம் இந்த வுட்டு, இந்த கோல் வுட்டு இதெல்லாம் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியாக எதெல்லாம் ஃப்ளேம்ஸை உண்டாக்குதோ அதெல்லாமே எரிபொருள்கள் தான், ஓகேவா? நெருப்பு உண்டாக்கக்கூடிய அனைத்துமே எரிபொருள்கள் தான். ஸோ அந்த மாதிரியான எரிபொருள்கள் எல்லாமே வந்து அது 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 இந்த இதில் வந்து அது ஃபுல்லாகவுமே அது அப்படி தான் இருந்துச்சு. அந்த நெருப்பே அப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போதைக்கு இந்த முதல் 5 ஆயத்துக்களை நம்ம வந்து பொருளறிந்து உணர்ந்து ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம வந்து அல் புரூஜ் 85வது சூரா, இதில் 22 ஆயத்துக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 1லேருந்து 5 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். இதில் வாவ் ஃபத்ஹா, சீன் ஷத்தா, வஸ், சீன் ஃபத்ஹா, ச, வஸ்ஸ, வஸ்ஸ. இதுக்கு நடுவில் ஹம்சத்துல் வசல், லாம், இது ரெண்டும் நம்ம உச்சரிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சீன் அப்படிங்கிறது வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து, அதனால் நம்ம உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததாக மீம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, மா.
அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குன்னா ஹம்சா கஸ்ரா இருக்குது. இப்போ ஒரே வார்த்தையில் மத்து எழுத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி தான் 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அதாவது மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போது வஸ்ஸமாஇ அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை பாருங்கள், தாத்தி, தால் ஃபதா அலிஃப் சுக்கூன், த 2 அலிஃப் நீட்டணும். அது வந்து அதாவது மத்தல் அஸ்லி. அடுத்ததான் த கெஸ்ரா தி. அடுத்த வார்த்தையோட இப்போ இணைப்போம். த கெஸ்ரா தி லாம் சுக்கூன், அப்போது தில். த கெஸ்ரா லாம் சுக்கூன் தில், தில். ஓகேவா? அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஹம்சத்துல் வசலை நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம், உச்சரிக்க மாட்டோம். இந்த லாம் வந்து இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ப வந்து ஹுருஃபுல் கமரியா எழுத்து. அதனால் நம்ம இதை இந்த அல்ல வந்து கண்டிப்பாக நம்ம உச்சரிப்போம். ஓகேவா? தில், ப தொம்மா பூ, ரா தொம்மா வாவ் சுக்குன் ரூ. இந்த ரூ அப்படின்னு சொல்லும் போது இது வந்து தஃப்ஹீமான ரா, ஹெவியாக தான் உச்சரிக்கணும். அடுத்ததான் ஜீம் கெஸ்ரா ஜி, அல் புரூஜி அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால, அதாவது ஸ்டாப் பண்ணுறோம் இந்த ஆயத்தில், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜீம் கெஸ்ரா வந்து ஜீம் சுக்குனாக மாற்றிடணும். தற்காலிகமாக சுக்குனை வச்சு நிப்பாட்டணும். அப்போது இங்கே ஒரு சட்டம் அப்ளை ஆகும். அப்போ என்ன சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்தல் ஆறுதலில் சுக்கூன் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை வந்து 4 இல்லைன்னா 6 அலிஃப் நீட்டி நிப்பாட்டலாம். 2, 4, 6 இத்தனை அளவுக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். ஆனால் 4, 6 நீட்டி நிப்பாட்டுறது வந்து சிறந்தது. ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதுவோம். புரூஜ் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜீம் சுக்குனை மாற்றுறதுனால அங்கே கல்கலா குப்ரா கொடுக்கணும். ஓகேவா? கல்கலா குப்ரா கொடுக்கணும். ஸோ அசைச்சு ஓதணும் புரூஜ். ஓகேவா? புரூஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது, புரூஜ் ஜ் அந்த ஒரு அசைவு கொடுக்கணும் அந்த ஜீம் சுகுனுக்கு. சரியா? அடுத்ததாக 2வது ஆயத்தை பாருங்கள். வல் யௌமில் மவ்ஊத். இதில் வா ஃபதா லாம் சுகூன் வல், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை நம்ம உச்சரிக்க மாட்டோம், வீழ்த்தப்பட்டுரும். அடுத்ததான் யா ஃபதா வாவ் சுகூன் யவ். இந்த இடத்துல அதாவது இது வந்து வாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யவ். அடுத்தது மீம் கெஸ்ரா லாம் சுகூன் மில், மில். இதில் சேர்க்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை நம்ம உச்சரிக்க மாட்டோம், வீழ்த்தப்பட்டுரும். அப்போது வல் யவ் மில், மீம் ஃபதா வாவ் சுக்கூன் மவ். இதுவும் வந்து என்னது, இது வந்து வாவுல் லீன் தான் இதுவும். ஏன்னா வாவுல் லீன் உங்களுக்கு சட்டம் தெரியும். அதாவது வாவ் சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபதா பெற்று வந்திருக்கணும். ஓகேவா? அப்போது மவ். அடுத்ததாக ஐன் தொம்மா வாவ் சுக்கூன் ரூ, ரூ. இந்த ரூ ஐன் வந்து நடுத்தொண்டை வசத்தல் ஹல்குலேருந்து வரணும். ஓகேவா? ரூ. அடுத்தது தால் கெஸ்ரா தி, அல் மவ்ஊதி. இந்த இடத்துல தால் இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா தால் கெஸ்ரவை தால் சுக்குனா மாற்றி நிப்பாட்டுவோம். அப்போது என்ன சட்டம்? தால் சுக்குனா மாற்றணும்னா கல்கலா குப்ரா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மத்தல் ஆறுதல் சுக்குன் சட்டத்தின் அடிப்படையில் 4, 6 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். ஓகேவா? அப்போது எப்படி ஓதுவோம்? வல் யௌமில் மவ்ஊத். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதையும் நம்ம அசைச்சு தான் ஓதணும். மவுத் அப்படின்னு நிப்பாட்டக்கூடாது, மவுத். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் 3வது ஆயத்தை பாருங்கள். வஷாஹிதி வ மஷ்ஹூத். இதில் வா ஃபதா வ, ஷீன் ஃபதா அலிஃப் சுக்கூன் ஷ, ஷ. இது வந்து 2 அலிஃப் நீட்டணும், மத்தல் அஸ்லி. அடுத்ததான் ஹ கெஸ்ரா ஹி, தால் கெஸ்ரத்தேன். அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், வாவ் வந்திருக்கு. ஓகேவா? ஷாஹிதின் அப்படிங்கிறது அடுத்த எழுத்து வாவ் வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்வீனுக்கு அடுத்ததாக வாவ் வந்திருக்கிறதுனால இங்கே இதுகாம் பண்ணணும். இதுகாம் பில் குன்னா. ஓகேவா? இதுகாம் பில் குன்னா. அப்போ குன்னாவும் செய்யணும், இதுகாமும் பண்ணணும், இணைச்சு ஓதணும். ஓகேவா? அப்போ ஷாஹிதேவ் தேவ். ஓகே, வ. அடுத்தது வாவ் ஃபதா வ, மீம் ஃபதா ஷீன் சுக்கூன் மஷ். ஓகே, மஷ். இந்த ஷ் அப்படின்னு சொல்லும் போது தஃபஷி அந்த தன்மையை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அடுத்ததான் ஹ தொமா வாவ் சுக்கூன் ஹூ, ஹூ. அடுத்தது இந்த ஹூ அப்படிங்கிறது வந்து அக்கசல் ஹல்க்கு. ஓகேவா? கீழ் தொண்டையிலேருந்து வரணும்.
அடுத்ததான் தால் கெஸ்ரத்தின் ஜின். இப்போ நம்ம இது இங்கே நிப்பாட்டுறதுனால என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம தால் சுக்கூனை மாற்றிடுவோம், தால் கெஸ்ரத்தினை. அப்போது இங்கே கல்கலா குப்ரா அந்த சட்டம். அது மட்டும் இல்லாமல் மத்தல் ஆரிதில் சுக்கூன் அந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் 4 இல்லைன்னா 6 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். அப்போது எப்படி ஓதணும்? வஷாஹிதின் வ மஷ்ஹூத். ஓகே, அடுத்ததாக 4வது ஆயத்தை பாருங்கள். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத். அதாவது காஃப் தொமா கு காஃப் உங்களுக்கு தெரியும், இது வந்து அக்கசல் லிசான். ஓகேவா, கீழ் நாவிலேருந்து வரக்கூடிய எழுத்து, அதாவது இந்த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் த கெஸ்ரத்தி கூத்தி லாம் ஃபதா ல கூத்தில. ஓகே, கூத்தில. அடுத்தது ஹம்சா ஃபதா சாது சுக்கூன் அஸ். அஸ் இந்த சாது வந்து ஹெவியான லெட்டர், அந்த தன்மையை கொடுக்கணும். அடுத்தது ஹ ஃபதா அலிஃப் சகைரா ஹ, இது வந்து 2 அலிஃப் நீட்டி ஓதுவோம். அடுத்தது ப தொம்மா லாம் சுக்கூன் புல் அஸ் ஹ புல். இந்த இடத்துல லாம் சுக்கூனுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஹம்சத்துல் வசல், அது வந்து வீழ்த்தப்பட்டுரும், அதை உச்சரிக்க மாட்டோம். அஸ் ஹ புல். அடுத்ததான் ஹம்சா தொம்மா ஹா சுக்கூன் ஊஹ் ஊஹ். ஓகே, இந்த ஹா வந்து எங்கேருந்து வருது? அதனால் ஹல்க்கு. ஓகேவா, மேல் தொண்டையிலேருந்து வரும். ஊஹ். அடுத்தது தால் தொம்மா வாவ் சுக்கூன் தூ, இது வந்து வாவுல் மத் இல்லையா. அடுத்ததான் தால் கெஸ்ரா தி. இப்போது உஹ் தூ தி. இப்போ நிப்பாட்ட போகிறோம். வக்ஃபு பண்ணுறதுனால இந்த தால் கெஸ்ராக்கு தால் சுக்கூனை மாற்றுருமோ, அப்போது கல்கலா குப்ரா கொடுக்கணும், அசைச்சு ஓதணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மத்தல் ஆறுதலில் சுக்கூன் சட்டம். அப்போது 4 இல்லைன்னா 6 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். ஓகேவா, இப்போ எப்படி ஓதுறது இதை? குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத். அடுத்ததான் 5வது ஆயத்தை பாருங்கள். அன்னாரி தாத்தில் வகூத். அன்னாரி, இதில் வந்து நூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. ஓகேவா, அதனால் இது வந்து என்ன பண்ணுவோம்? லாமை இங்கே உச்சரிக்க மாட்டோம். ஓகேவா, அப்போ லாமை உச்சரிக்காமல் அன்னாரி, இந்த ஹம்சத்துல் வசலுக்கு நம்ம ஃபத்தாவை போட்டு தான் உச்சரிப்போம். அன்னாரி ஹம்சா ஃபத்தா, அதாவது நூன் ஷத்தா அன், நூன் ஃபத்தா அலிஃப் சுக்கூன் நா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அலிஃப் மத். அப்போது இந்த இடத்துல 2 அலிஃப் நீட்டுவோம். அன்னா. ரா கெஸ்ரா ரி, இது வந்து தர்க்கைக்கா ஓதக்கூடிய எழுத்து. ஓகேவா, லைட்டாக தான் சொல்லணும் இந்த ரா கெஸ்ராவை. அன்னாரி. அடுத்ததான் தால் ஃபத்தா அலிஃப் சுக்கூன் த, 2 அலிஃப் நீட்டணும் மதுல் அஸ்லி. அடுத்தது த கெஸ்ரா லாம் சுக்கூன் தில். தில், இந்த இடத்துக்கு ஹம்சத்துல் வசல் இருக்குது, அதை நம்ம வீழ்த்தப்பட்டுரும், உச்சரிக்க மாட்டோம். த தில். அடுத்ததா வாவ் ஃபத்தா வ, காஃப் தொம்மா வாவ் சுக்கூன் கூ. அடுத்ததான் தால் கெஸ்ரா தி. இப்போ இது வகூத் அப்படின்னு இருக்குது. இந்த தால் கெஸ்ரா வந்து சுக்கூனா மாற்றுறதுனால கல்கலா குப்ரா கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் மத்தல் ஆறுதல் சுக்கூன் சட்டம். அப்போது 4 இல்லைன்னா 6 அலிஃப் நீட்டி நிப்பாட்டுவோம். அப்போ எப்படி ஓதணும்? அன்னாரி தாத்தில் வகூத். ஓகே, அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி தான் இந்த முதல் 5 ஆயத்துக்களுக்கு உண்டான சட்டங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லா, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கம்மா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.